எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன், தெரியுங்களா? ஆமாம், அவர் விஞ்ஞானி அவர். ஆனால் அவருடைய சிறு பிள்ளை இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் போகும்போது கொஞ்சம் காது அவர் கொஞ்சம் கேட்காது. அதனால் அவர் கொஞ்சம் ஒரு ஊனமுற்ற, அதாவது ஒரு செவித்திறனற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் பள்ளியில் போய் படிக்கும் பொழுது டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஏம்மா இவன் முட்டாளுமா, இவனுக்கு ஒன்றும் தேராதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொண்டு போய் வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் முடியலப்பா, நான் உன்னை தேத்துறேன்னு சொல்லி இந்த அம்மா வீட்டில் உட்காந்து புஸ்தகங்களை படிக்க கொடுக்கறதும், அது மாத்திரமல்ல வேதாகமத்தை அதிகமாக அவர்கள் கொடுத்து அவர்களை படிக்க வைக்கும் பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். ஆமென். எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது அவர் மந்தம்னு சொன்னாங்க, ஆனால் அவருக்குள்ளே என்ன இருந்ததுங்க, ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் இன்னைக்கு அநேக காரியங்களை பிரகாசிக்க பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போது நமக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குமானால் இருக்குதுங்க. நம்மளை ஆண்டவர் எதற்கோ ஒன்றுக்கு பயன்படுத்த தான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக அமையும். ஆமென். அதனால தான் தேவன் நம்ம மேலே ஒரு பெரிய கிருபை இருக்குது. நம்ம மேலே என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர், ஒரு கிருபை வச்சிருக்கிறார். அந்த கிருபை தான் உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கார். ஆமென். அதுதான் முதல்ல கிருபை. இல்லைங்க, நான் ரொம்ப யோக்கியங்கிறதுக்காக வேண்டிய யாரையா நம்மளை தேர்ந்தெடுத்தாரா? நம்மளாம் ரொம்ப யோக்கியன்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் என்ன செய்யலாங்க, தெரிந்தெடுக்கல. நம்ம அயோக்கியர்லாம் தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, ஓ மேலே என் கிருபை இருக்குப்பான்னு சொல்லி நம்ம கிருபை ஆண்டவர் நம்ம மேலே இருந்தது. ரெண்டாவது காரியம், நம்ம மேலே அன்பு இருந்தது. அதனால தான் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்தாருங்க, நம்மளை விட்டு விலகி போனார். இன்னொரு காரியம் நம்ம மேலே அவருக்கு வச்சுருந்தாரு, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதனால தான் விட்டு சென்ற காரியத்தை நாம் செய்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவர் இடத்துல இருந்தது. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? கிருபை இருக்கும்போது சந்தோஷமா இருந்தோம், அன்பு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கோம். அவர் நம்மளை நம்பி ஒரு வேலையை விட்டுட்டு போயிருக்காருங்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அப்படியே கொஞ்சம் என்னங்கன்னாரு, ஆமாங்க நம்மளை நம்பி சில காரியங்களை விட்டு போயிருக்கிறார், செய்யணுமாங்க, செஞ்சாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியத்தை குறித்து தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான காரியம் என்ன, இதை நாம் எப்படியாக செயல்படுகிறோம், இதை தான் நமக்கு இன்னைக்கு வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காக, அன்புக்காக, நீர் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய நம்பிக்கை என்மேல் இருப்பதினாலே நான் என்னவா இருக்க வேண்டுங்க, எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஏன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும்? நான் ஏன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். நாம் எதற்காக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வெளிச்சமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமெல்லாம் யாருங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நாம் எழும்பி பிரகாசித்து தான் நாம் என்ன செய்ய வேணும். இந்த லைட்டு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் பிரகாசிக்கிறது தான் போட்டிருக்கு. அது ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யலைங்க, வைக்கல. அது பிரகாசிக்க வேண்டும் என்று தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மளையும் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், பிரகாசிப்பிக்கிறதற்கு தான் வச்சிருக்கிறாரு. அப்போ பிரகாசம்னா என்ன? உலகத்தில் நம்ம அப்படியே பணக்காரனாய் மாறிடுவோம், அல்லது பெருமையான காரியங்களில் போயிடுவோம், உயர்ந்த அந்தஸ்திலே நாம் வந்து விடுவோம் என்று சொன்னால் இது அல்ல வெளிச்சம். இந்த வெளிச்சம் ஒரு நாள் என்ன பண்ணுங்க, மாறி போய்விடும். ஆனால் மாறாத ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த வெளிச்சம் எப்படியாக இருக்கிறது, இதை தான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வெளிச்சம் ஒரு நாளும் மாறாது. கேரக்டர் இஸ் நாட் சேஞ்ச். ஆமென். என்கிட்ட இருக்கிற குணம் மாறுமா? புரியுதுங்களா? நான் நடப்பேன், 2 காலில் தான் நான் நடப்பேன், நான் கையால் தான் நான் சாப்பிடுவேன். புரியுதுங்களா? இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா?
இல்லை நான் எல்லாரும் என்ன 2 காலில் நடந்தால் நான் கையும் காலையும் சேர்த்து வச்சு தான் நடப்பேன். நீங்கள் எல்லாம் ஒரு கையில் சாப்பிட்டா நான் என்ன செய்வேன்? 2 கையால் சாப்பிடுவேன். அப்படிலாம் என்ன செய்ய மாட்டோம். ஏங்க இது எது கேரட்டில் என் மனுஷன்னா இப்படி தான் சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது. அதை தவிர வேறு வழி இல்லை. எல்லா மிருகமும் சிரிக்காது, ஆனால் மனுஷன் மட்டும் என்ன செய்வாங்க? ஆமாம், சிரிப்பான். அப்போ இந்த கேரட்டில் நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் மனுஷனே இல்லைடான்ருவாங்க. ஆமாம். அப்போ என்னுடைய கேரக்டர் மாறக்கூடாது. அப்போ என்னுடைய கேரக்டர் மாறுது என்று சொன்னால் என்னுடைய பெயர் மாறி போகிறது. அல்லேலூயா. இப்போ வாசிங்க எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:8. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அப்போ ஆண்டவரை நீங்கள் அறியாத நாட்களிலே, ஆண்டவரை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நாட்களிலே நீங்கள் எப்படியா இருந்தீர்களாம்? அந்தகாரங்களாக, இருளான ஜனங்களாக இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க? வெளிச்சம் என்பது உங்களுக்குள்ளாக வருவதல்ல, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். நீங்கள் கர்த்தருக்குள் தான் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமென். வாசிங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பிள்ளையாகவே நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. என் கேரக்டர்ல மாறக்கூடாது. ஆமென். நான் கர்த்தருடைய பிள்ளைனா கர்த்தருடைய பிள்ளையா தான் நடக்கணும். என் கேரக்டர்ல மாறி போச்சுன்னா அதுக்கு பேர் மாறி போகுன்னு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கலாம். நீங்க ஏன் வெளிச்சமா இருக்கிறீங்க? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நான் பிரகாசிக்கிறேன்னா எப்படி நான் பிரகாசிக்கிறேனா? எப்படி நான் பிரகாசிக்கிறேன்? நீங்க அதில் வசனத்திலே நிற்கிறீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன? நீங்க எப்படி பிரகாசிக்கிறீர்கள்? எல்லாம் அதெல்லாம் கரெக்டு. இது எப்படி பிரகாசிக்கிறோம்? தேவனாலே பிரகாசிக்கிறேன். அங்க வாங்க. தேவனாலே நான் பிரகாசிக்கிறேன். ஏன்? அவர் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர் யாரை வெளிச்சத்தில் கொடுக்கிறார்? எந்த மனுஷனையும். ஆமென். நாங்களாம் படிக்காத ஆளுங்க, பிரச்சனையே இல்லை. நான் பணக்காரன் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் ஏழை, பிரச்சனை இல்லை. நான் உயர்ந்தவன் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எந்த மனுஷனையும் நான் என்ன செய்வேன்? பிரகாசிக்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ தேவன் எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணும் பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். ஆமென். என்னிடத்திலே ஒளி இல்லை என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளையாக இல்லாமல் இருக்கிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவரே நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தெசலோனிக்கர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இருளுக்கும் இருளானவர்களுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. அப்ப நாம இருளின் ஜனங்கள் அல்ல. நான்லாம் யாருங்க? இருளின் ஜனங்கள் அல்ல. நான்லாம் யாருங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வேத வசனம் அழகாய் சொல்கிறது, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்க கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி போட்டு வைத்திருக்கிறான். அப்போ மனக்கண்களை குருடாக்கி போட்ட இருளான வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை. காரணம், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன். வேத வசனம் நான் அறிந்திருக்கிறேன். வேத வசனத்தின் ஒளியிலே நான் நடந்திருக்கிறேன். அதனால தான் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையின் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் வெளிச்சம் உள்ளவங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். அப்போ நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். நான் என்ன பண்ணியிருக்கணுங்க? லைட். நீங்கள் உங்களிடத்துலேருந்து பிரகாசம் வெளியில் வரணும். பிரகாசம் வெளியில் வரலன்னு சொன்னால் உங்களுடைய கேரக்டர்லேருந்து நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். புரிஞ்சு கொள்ளுறீங்களா? நான் 2 காலில் நடக்கிறாலே 3-4 காலில் நடக்கக்கூடாது. கேரக்டர் மாறக்கூடாது. அதே மாதிரி நான் வெளிச்சத்தின் பிள்ளை, அந்த வெளிச்சத்தின் பிள்ளையிலேருந்து நான் என்ன செய்யக்கூடாதுங்க? ஆமாம், நான் மாறக்கூடாது. லூக்கா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருவர்கள் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அல்லேலூயா. அப்போ நம்ம வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காதீங்க? நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம், வசனம்லாம் எனக்கு பயங்கரமாக தெரியும் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணக்கூடாதுங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்? நீங்கள் இருக்கிற உங்களுடைய கேரக்டரை என்னென்னா இருளை காணாக்கிடணும்.
இருளை போக்கணும். அதுதான் உங்களுடைய வெளிச்சத்தினுடைய வேலையா இருக்கிறது. அப்ப இருளை கண்டா எனக்கு என்ன வேலைங்க? நான் வெளிச்சமா நிக்கணும். அப்ப என்னுடைய வெளிச்சம் இருளை போக்குகிறதா இருக்கிறது. அப்ப நான் இருளை போக்கும்படியான வெளிச்சமா இருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் வெளிச்சத்தை கொண்டு வரும்படி உங்களை மரக்காலின் கீழாகவோ கட்டிலுக்கு கீழாகவோ வைத்துக் கொள்ளாதீர்கள், விளக்கத்தண்டின் மேல் வைக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒன்றும் தெரியாம இருக்கா? சொல்லிக் கொடுங்களேங்க. வேத வசனம் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரை தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் வெளிச்சம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் மறந்து போவதல்ல, அவரை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். சாமுவேல் எழுதின புஸ்தகம் 16:11. 1 சாமுவேல் நினைக்கிறேன். ஆமாம், 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளைவன் ஒரு இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழுப்பி, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். தாவீது வெளிச்சமாயிருந்தான். அவனை கொண்டு போய் நீங்க எங்க ஆட்டு மந்தையை மேய்க்க விட்டு காடுகளில் போட்டாலும் அவன் வரலன்னா சாப்பிட மாட்டேன். ஆமென். அவன் வெளிச்சத்துக்கு வர வேண்டிய பிள்ளை. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருந்தால் ஒரு நாளும் நீங்கள் தாழ்விடத்தில் இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உயர்த்தாமல் ஒரு நாள் விட மாட்டார். ஆமென். எல்லா ஜனங்களும், அவங்க அண்ணனுக்கெல்லாம் தெரியுமா இல்லையாங்க? தம்பி தானே, இளையவன் தானே, இவனை கொண்டு போய் காட்டுக்கு அனுப்பலாமா, ஆட்டுக்கு மேய்க்க அனுப்பலாமா? அப்பாவுக்கு தெரியுமா? நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அவனை கொண்டு போய் அனுப்பி அவனை மறைவாக வைத்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு நாளும் நாம் மறைந்திருக்க போவதில்லை. நம்மளை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எந்த வகையிலங்க அது நமக்கு தெரியாதுங்க. அதான் தேவ ஞானம். எப்படி உயர்த்துவான்னு தெரியாது, ஆனால் உயர்த்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திலே வந்தான். அவன் சிறைச்சாலையிலே அடைபட்ட காரியங்களை இருந்தாலும் அவன் தரிசனம் உள்ளவனாய் இருந்தபடினாலே சிறைச்சாலை அவனை அடக்க முடியவில்லை. சகோதரால் அடைக்க முடியவில்லை. அங்கு இருக்கிற எந்த மனிதனாலும் அவனை அடைக்க முடியாதபடிக்கு பார்வோனிடத்திலே கொண்டு போய் நிறுத்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க வெளிச்சம். ஆமென். அற்புதமா கொண்டு போகிறது. அதுதான் நீங்க வெளிச்சமா மாறிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவரே கொண்டு போவார். நீங்க போய் தேடிக்கிட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் பாட ஆண்டவருக்கு நீங்கள் பாட ஆரம்பிப்பீர்களானால் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். நான் ஆண்டவருக்கு என்று செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர்களை செய்தி கொடுப்பதற்கான பிளாட்ஃபார்ம்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் வெளிச்சத்தில் இருந்து மாறிவிடாதீர்கள். உங்கள் குணத்தில் இருந்து நீங்கள் மாறிவிடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்க ஆளுதாங்க. அவனுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இவன் நல்ல சபையை கட்டுவான், நல்ல மீன் பிடிக்கிறான். இவன் என்ன பண்ண போறாங்க? மனுஷரை பிடிப்பதற்கு இவன் சரியான ஆளுதான் என்று சொல்லி பேதுரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவனை ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலனாக உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வெளிச்சம் ஆண்டவருக்கு முன்பதாக பிரகாசித்துக் கொண்டிருது. எப்படிங்க? போட்டு கொடுப்பா, கொடுத்துட்டாங்க. ஆண்டோடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆழத்தில் தள்ளி போடுப்பா, போடுறேன் ஆண்டவரை, உன் வார்த்தையின்படியா போறேன். இந்த வெளிச்சம் தாங்க அவனுக்கு நினைச்சு. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறான், என்னோட வாப்பான்னு சொன்னா. இன்னைக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலராக 12 பேரில் ஒரு மூத்த அப்போஸ்தலராக அவனை கொண்டு வந்து நிறுத்தினது அவனுடைய படிப்பல்ல, அவனுடைய வைராக்கியம் அல்ல, அவனுடைய குலக்காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய வெளிச்சமே அவனை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் வெளிச்சத்திலே குறைவில்லாமல் இருந்திருப்போமானால் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவதில் ஒரு நாளும் தடையவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். லூக்கா எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? லூக்கா 16. பாதாளத்திலே
அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே இருக்கிற லாசருவையும் கண்டான். யாரங்க பார்த்தாரு? லாசரை பார்க்குறாரு. லாசருக்கு வீடு இருக்காங்க. ஆமாம், ஒரு வீடு இருந்துச்சு. எங்கே இருந்துச்சுங்க? ஐஸ்வர்யானுடைய வாசப்படி தான் அவனுக்கு வீடு. அவனுக்கு என்னங்க சாப்பாடு? ஐஸ்வர்யா வாட்டிலேருந்து ஏதாவது விழுந்தா அவனுக்கு சாப்பாடு, இல்லைன்னா பட்டினி. அவன் என்னங்க பண்ணான்? நாய் வந்து அவனை நக்குச்சு. அந்த அளவுக்கு அவன் கேவலமாக இருந்தான். ஆனால் அவனிடத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவனை கொண்டு ஆபிரகாமில் கொண்டு வச்சிருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கையில சம்பரமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். எந்த தடையும் இல்லை, எதற்கும் அவங்களுக்கு கலங்க தேவையில்லை. அவனுக்கு ஏராளமாய் பணம் இருந்தது. ஆனால் பாதாளத்திலே அவன் என்ன செய்யறாங்க? வேதனைப்படுகிறான். காரணம், தேற்ற ஆள் இல்லை, அவனிடத்தில் ஒளி இல்லை, இருளிலே கொண்டு போய் போடப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் பிச்சைக்காரனாய் இருந்தாலும், ஒன்றும் இல்லாத ஒருவனாய் இருந்தாலும், அவனிடத்தில் வெளிச்சம் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் ஒரு நாள் என்ன செய்யாதுங்க? மங்கி போகாமல் இருந்துங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க, எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க. எப்போ பார்த்தாலும் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் விளக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் 7 காரியங்கள் அதில் இருக்கும், 7 அகல் இருக்கும். ஆனால் எல்லா அகலும் ராத்திரியில் அணைஞ்சிடலாம். நடுப்புற இருக்க ஒரு அகல் மட்டும் அது அணையக்கூடாது. எப்பொழுதுமே எரிஞ்சிடணும். ஆசாரியம் பார்த்து அதுக்கு என்ன பண்ணுங்க? எண்ணெய் ஊற்றி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒளி மங்காதபடிக்கு நாம் எண்ணெயில் என்ன பண்ணிடுங்க? ஆமாம், எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், எண்ணெயை விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் இல்லாமல் போய் கடைக்கு வாங்க போகிறேன்னு போனால் என்ன ஆகுங்க? கதவு அடைக்கப்பட்டு போகும். ஆமென், ஆமென். ஞாபகம் இருக்குங்களா வேத வசனங்கள்? ஆமென். இந்த ஒளி இழந்தால் ரொம்ப அற்பமாக நம்ம மாறி போயிடுறாங்க. பார்க்காம கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். நாம் இப்படியெல்லாம் வாசிக்கலன்னு சொன்னால் வாசிங்க இருங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இல்லை, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. நாம் இப்படி இருளில் இல்லாதபடிக்கு நாம் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் நாம் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். ஏன் எழும்ப வேண்டும்? வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரி, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துல கட்டுகளை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கழுத்தில் கட்டு இருக்குங்க. நிறைய கட்டு இருக்கு. குடும்ப கட்டுகள் இருக்கு, வேலை கட்டுகள் இருக்கு, வியாதி கட்டுகள் இருக்கு, உலகத்தினுடைய கட்டுகள் இருக்கு, பண கட்டுகள் இருக்கு. இப்படி நிறையா கட்டுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியலங்க? எந்திரிக்க முடியாம இருக்கிறான். வெளிச்சம் இருக்குது, ஆனா எந்திரிக்க முடியல. முதல்ல கட்டுகள் அவிழ்த்துருங்க. முதல்ல எதுவும் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் மட்டும் இருந்தா போதும். ஆண்டவர் மட்டும் இருந்தா போதுமே, அது போதுங்க. அவர் என்னங்க பண்ணாரு? எதுவுமே செய்யாத ஒன்று காரியம் கிடையாது. என்னால் செய்யாத ஒரு காரியமும் இல்லை. அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் அவரை விட்டுட்டா நம்ம என்ன பண்ண முடியுங்க? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. அதனால சொல்றாங்க, உன் தூசியை உதறிடுப்பா. நமக்கு அடிக்கடி என்ன வந்துடுதுங்க? ரோட்டில் போனால் நம்ம வண்டியை 2 வீலர் போய்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணும்? ஆமாம், தூசி வந்துடும். வீட்டில் போய் என்ன பண்ணும்? டெய்லி அதை தொடச்சி பார்ப்போம். இல்லையா, நேற்று தான் தொடச்சேன், திரும்பி என்ன பண்ணிடுச்சு? ஆமாம், தூசி வந்துருச்சு. ஆமாம், வந்துடும். வெளியில் இருக்கிறது உள்ளே வந்துடும். நம்ம வெளிச்சத்துலையும் அப்படி தான். அடிக்கடி என்ன பண்ணிடுங்க? தூசி ஒட்டிக்கும். உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே ஏதாவது ஒன்று ஒட்டிக்கொள்ளும். நாம் என்ன பண்ணுங்க? அடிக்கடி நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அதனால அந்த ரட்சிப்புங்கிறது ஒரு நாளில் வந்து போகிறதில்ல, அது அனுதினமுமான ரட்சிப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அன்றன்று நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஞானஸ்நானம் வாங்க நினைக்கி பாவத்தை விட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சூப்பர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பப்போ நம்மள்ட்ட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது அண்ணனைய காரியங்களை நம்ம எல்லாத்தையும் தூசியை கழுவி நம்ம கட்டுகள் அவிழ்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால தான் டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்கள், பாவங்களை அறிக்கையிட பழகணும். இல்லையே, நான் ஒன்றும் பாவமே பண்ணலையே. ஆண்டவருக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லும் பொழுது உன்னுடைய சிந்தனை தப்பாக இருந்தாலே பாவம்னு சொல்லியிருக்கேங்க. அப்போ சிந்தனை சரியாக இருந்ததா? என்னுடைய பேச்சு தவறான பேச்சு வரலையா? கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா இல்லையாங்க? ஒரு காரியம், நான் ஒரு நாள் இங்கே உக்காந்துருக்கும் பொழுது ஏதோ ஒன்று எங்கள் வீட்டில் தப்பாக பண்ணிட்டாங்க. இங்கிருந்து சத்தம் போட்டு ரொம்ப கோவப்பட்டு இங்கேருந்து சத்தம் போட்டுட்டு உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசனை, கதவு திறந்துருக்கு. ஐயோ, நான் சர்ச்சுக்குள்ளே நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தேன். நான்
ஒரு பயம் வந்தது, தூசி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணினோம்? ஆண்டவரே, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன். அப்போ உதற கற்றுக்கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம் ஒரு சபைக்குள்ளே வந்து நான் கோவப்பட்டு நான் சத்தம் போட்டேன்னு சொன்னால் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன வருதுங்க? ஏதோ ஒரு அழுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த அழுக்கோடு நான் இருக்கிறதற்கு கூடாது. மங்கிரும், ஒளி மங்கிரும். அப்போ என்ன பண்ண? அந்த தூசியை சுத்தப்படுத்தும் பொழுது நான் பிரகாசிக்க ஆரம்பிப்பேன். நம்முடைய ஒளியிலே அநேகர் வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நான் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் என் ஆசைகளை நான் தியாகம் செய்தாக வேண்டும். அல்லேலூயா. சிலுவையில் அடிச்சு தாங்க ஆகணும். என்னங்க ஒருத்தர் ஜெபம் பண்ண, இப்போ எனக்கு நேரம் இல்லைப்பா, என்னால் ஜெபம் பண்ண முடியாதுப்பா, நான் வெளிச்சம் தானே, ஏன் நான் ஜெபம் பண்ணக்கூடாது? ஆமென். அப்போ நம்ம வெளிச்சமாக பிரகாசிக்கும் போது டைம் எல்லாம் இருக்குதா? சுவிட்சு போட்டால் ஆமாம் எரியுது இல்லை. அப்போ நம்ம எப்போதுமே எவரடியாக இருக்கிறது நல்லது. இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? காலம் தாழ்த்துகிறவளாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம மாமிசத்தை கொஞ்சம் என்ன பண்ணணுங்க? சிலுவையில் அடித்தாதான் நம்ம வெளிச்சத்தில் பிரகாசிக்க முடியும். கஷ்டமாக தான் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை வர்றது கஷ்டமாக தாங்க இருக்குது. வெள்ளிக்கிழமை வர்றது கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆராதனைக்கு வர்றது கஷ்டமாக தாங்க இருக்குது. உங்கள் மாமிசத்தை கொஞ்சம் சிலுவையில் அடிங்க, நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. இதுதான் மாமிசம். போக முடியல, வர முடியல, இதை செய்ய முடியல, அதை சிலுவையில் அடிங்க, நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு எழுதினோம் 6வது அதிகாரம் 10வது. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ. வெளிச்சம் இல்லாததுக்கு இது ஒரு காரணம். என்ன, நானே குத்திக்கிட்டேன். என்ன பண்ணுறாங்க? பண ஆசை. என்னுடைய வெளிச்சம் ஒரு சிஸ்டர் கூட ஒரு நாள் சொன்னாங்க, அந்த வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அது ஒரு டக்குன்னு அந்த புத்தகத்தை நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை வாசித்து இதுக்கான ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சிஸ்டர் அந்த காரியத்தை சொன்னாங்க. அது என்ன காரணம் சொன்னால், ஒலிவ மரத்தை பார்த்து மரங்களெல்லாம் கேட்டுச்சான், நீ என்னை ஆளுவாயோ அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அது சொன்னிச்சான், இல்லை, நான் என்னுடைய கனிகளை, என்னுடைய நன்மையான காரியங்களை நான் கொடுக்கறத விட்டுட்டு நான் ராஜாவாகிறது அது நல்லது அல்லன்னுச்சு. திராட்சை செடியை பார்த்து சொன்னிச்சான், நீங்கள்லாம் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறியான்னுச்சு. என்னுடைய மதுரமான ரசத்தை விட்டு நான் ராஜாவாகிறது எனக்கு நல்லதல்ல அப்படின்ச்சான். அப்போ முட்செடியை பார்த்து கேட்டுச்சான், நீ ராஜாவாக இருக்கிறியான்னு. அது ஓகே, ரெடி, ஏன் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து அவங்கள நெருக்கி போட்டுருவேங்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாமிச இச்சை நமக்குள்ளே வரும் பொழுது இதெல்லாம் இல்லைங்க, என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்காக தான் இருக்கிறது. என்னுடைய கனி மற்றவர்கள் சாப்பிடுவதற்காக இருக்கிறது. நான் அதை விட்டுட்டு நான் ராஜ்யத்தை ஆளப்போகிறது நல்லது அல்ல. அப்போ உலக காரியத்தோடு ஓடுகிறது நல்லது அல்ல. அப்படிதான் வேதம் சொல்கிறது. புலம்பல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வாசியுங்கள். ஒரு சில வசனம், 8 வசனம் இருக்கு, ஒரு சில வசனத்தை நீங்க வாசிங்க. ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தில் கற்கள் சகல வீதி முனையிலிருந்தும் கொட்டுண்டு போகிறது. நீங்கள் வெளிச்சம் இல்லை, ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் வெளியிலே கொட்டப்படுவீர்கள். 8 வசனங்கள் வரணும் இருக்கு போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வெளிச்சத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபையே அதுதான். உலகத்தில் இருக்க எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமை என்னன்னு கேட்டால் ஆண்டவருடைய வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்காமல் நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூ ஆர் இன் த லைட். நீங்கள் தான் ஒளியாக இருக்கிறீர்கள், விளக்காக இருக்கிறீர்கள். நாம் ஒளி இழந்தமானால் அற்பமாய் காணப்படுவோம். ஆகவே நாம் ஒளியாக உலகத்தில் இருக்கிறோம். மத்திய எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது வாசிக்கலாம். மத்திய 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம், ஆமாம், மலையில் இருக்கிற ஒரு பட்டணத்தை என்ன பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது நல்ல உயர்வான ஒரு காரியத்தில் இருக்குது. பள்ளத்தில் இருந்தால் கூட மறைஞ்சிரும். ஆனால் உயர்வாக இருக்கும் பொழுது என்ன செய்யலைங்க, அது மாறவில்லை. ஆகவே நீங்கள் உலகத்திற்கு எப்படியா இருக்கிறீர்கள்?
வெளிச்சமாக இருக்கிற உங்களை ஒரு காலம் மறைக்கவே முடியாது. சூரியனை எதையாவது போட்டு மறைக்க முடியுங்களா? நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சாதான் உண்டு, அதை ஒரு நாளும் மறைக்க முடியாது. ஆகவே நான் வெளிச்சமாக பிரகாசிக்கிறேன் என்றால் என்னை ஒரு நாளும் எதை கொண்டும் என்னால் என்ன செய்ய முடியாதுங்க, மறைக்க முடியாது. தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உன் இளமையை குறித்தும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஒரு நீதிமொழிகள் 29:25 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறோனோ. நாம் வெளிச்சமாக பிரகாசிக்காத ஒரு காரணம் என்னன்னா, மனுஷனை கண்டு நம்ம என்ன செய்கிறோங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டா, ஏசுனாரை பற்றி சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, என்ன ஏதாவது ஒரு மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. ஒன்றும் கெட்ட வார்த்தை பேசலையே, அவனுடைய நித்தியம் இருக்கிறதுக்கான காரியத்தை பேசுகிறோம், அதை சொல்வதில் என்ன தப்பு? ஆமாம், அதனால் நீங்கள் மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்படவே வேண்டியது. என்ன பண்ணுவான், மிஞ்சி போனார் ஒரு அடி அடிச்சிடுவானா, அதுக்கான பலனை ஆண்டவர் இருப்பது. நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். முள்ளமாக வருதுங்களே, கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாருங்க? ஆமாம், அதனால் நமக்காக ஆண்டவர் யுத்தம். நம்மனா கொஞ்சம் விட்டு வைப்போம், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாருங்க, ஆமாம் சரியான அடி அடிச்சிடுவார். அதனால் நீங்கள் யாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் உலக மனிதருக்கு பயப்படாதீர்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா எழுதின புஸ்தகம் 58வது அதிகாரம் 10வது வசனம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இரவில் உன் வெளிச்சம் உதித்து. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால். அப்போ பாருங்க, பசி உள்ளிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்துன்னு சொல்றது ரைட்டு. பசிங்கிறது நமக்கு தெரியுது, சரீரத்தில் ஏற்படுகிற பசியை சொல்கிறோம். ஆனால் இதை கண்டினியூவேஷன் என்ன சொல்லுகிறாங்க, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை. அப்போ அந்த பசி எதனால வந்துச்சு, ஆத்துமாவுக்கு தான் பசி. ஏன் ஆத்துமாவுக்கு பசிங்க, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லாததினாலே ஆத்துமாவுக்கு பசி ஆயிருச்சு. அதனால அப்பொழுது இருளிலே இருக்கிற அந்த மனிதனுக்கு உன்னுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மள்ட்ட என்னதாங்க அர்த்தம் சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சுவிசேஷத்தின் ஒளி இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னால், ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறது, உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, சடங்காரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், நம்ம ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், ஏதோ இந்த சடங்குகளை கலந்துக்கிட்டால் போதும். இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த விசுவாச வாழ்க்கையை சுவிசேஷமாய் நீங்கள் அறிவிக்கிற ஒரு காரியமே வெளிச்சம். ஆமென். அப்போ என்ன வெளிச்சம்னு புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நம்மள்ட்ட வெளிச்சம் சொன்னால் லைட்டு போட்டுலாம் போகிறதில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிறது. அடுத்து வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13:9. நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கனின் தீபமோ. ஆமாம், இந்த தீபம் அப்படிங்கிறது நீதிமான்களுடைய வெளிச்சம். நீதிமான் என்ன பண்ணுவான், நீதிமான்கள் வெளிச்சம் சந்தோஷத்திற்கும் சொல்லியிருக்காங்க. இதுதானே வெளிச்சம். முதல் வெளிச்சம் பசி, அதாவது என்ன பசி, ஆத்ம பசி. அப்போ உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன சொல்லியிருக்குங்க, நீதிமான்களுடைய வெளிச்சம். இது என்ன நீதிமான்களுடைய வெளிச்சம்? நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தால் யாருங்க பர்ஃபெக்டாக நீதிமானாக இருக்கிறான். அப்போ இந்த நீதிமான் எப்படி இருக்கணும், வெளிச்சமாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு அர்த்தங்க. நான் வெளிச்சமாக இருக்கேன்னா எப்படி இருக்கணுங்க, கனி கொடுக்கிறவனா இருக்கணும், அதான் சந்தோஷம், நீதிமான். அப்போ என்கிட்ட இருக்கிற நீதி என்பது என்ன என்று சொன்னால் கனி. அந்த நீதியின் கனி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த வரங்கள் என்னிடத்தில் இருக்கிறவர்களாக இருக்கணும், நீதியினுடைய கனிகளை கொடுக்கிற காரியங்கள் என்னிடத்தில் இருக்க வேண்டும்.
ஒன்று சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம், ரெண்டாவது என்னிடத்தில் இருக்கிற ஆவியினுடைய கனிகள் அநேகருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாங்க பக்கத்தில் பார்த்து பேசணும்னா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம் நல்லா இருந்தே பேசுனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாருப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கணும் போல இருக்குப்பா. ஏங்க, அவர்கிட்ட அன்பு என்கிற கனி இருக்குது. அந்த வெளிச்சம் அவன்கிட்ட என்ன இருந்துச்சுங்க, இருளை போக்கிருச்சு. அதனால என்னை பார்த்தோன்னு சொல்கிறான், கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் தீமோத்தேயு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்தும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாருக்கு மாதிரியா இருக்கணுமாங்க? என் வெளிச்சம் சாட்சியாக இருக்கணும். நான் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கணும். போதிக்கின்ற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை வருத்தி, போதிக்கின்ற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை வருத்தி கீழ்ப்படுத்தினேன். முடிச்சு வைங்க, படித்து வைங்க, அதான் நமக்கு நல்லதாக இருக்கும். வசனங்கள் இருந்தால் தான். அதனால தான் பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் ஆமாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பைபிளே தெரியாமல் நாங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் மேலே போகாது. வசனம் தெரிஞ்சு ஜெபம் பண்ணால் தான் மேலேயே போகுமா. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் வார்த்தையில், உங்கள் நடக்கையில், உங்கள் அன்பில், உங்கள் ஆவியில், உங்கள் விசுவாசத்தில், உங்கள் கற்பில்னா என்னங்க, நெறிமுறை. கற்பின்னா என்ன சொல்கிறது போட்டால், நம்ம என்ன நினைக்கிறோன்னா கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வேறு எதாலாம் தான் விபச்சாரம்னா. ஐயா, அதை சொல்லலையா. கற்பு என்கிறது நீ ஆண்டவராகிய தேவனை தவிர வேற எதை வணங்கினாலும் அது விபச்சாரம். ஆமென். இதுதான் கற்புங்கிறாங்க. ஆமென். இதாங்க சாட்சி. நான் இந்த சாமியும் கும்பிடுவேன், அந்த சாமியும் கும்பிடுவேன். ஏங்க எந்த சாமியும் கும்பிடுவேன்? உலகத்தில் இருப்பவரை காட்டிலும். அப்புறம் நம்ம பெரியவரை விட்டுட்டு நாம் போய் வேற ஆளை பிடிச்சிட்டு இருந்தால் என்னங்க வருது? ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னட்ட இருக்கிற பெரியவர், இவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை, அப்புறம் அதை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறது? ஆமென். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குதுங்க, கத்தி கப்படாலாம் வச்சுருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். ஆமென். கம்மியாக வருது, இன்னமும் பயம் இருக்குங்களா? ஆமாம், யோபு வீட்டுக்குள்ளே ஒன்றும் வர முடியலங்க. அவன் வெளிச்சம்தான், ஒன்றும் சுற்றி பாதுகாப்பு ஆண்டவர் வச்சுருந்தார். அவர் விளக்குறதுனால தான் உள்ளவே போக முடிஞ்சிச்சு. அவ்வளோ பாதுகாப்பு. நீங்கள் கனி கொடுக்கலன்னா அவராகவே வேலையை பிரித்து போட்டுருவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் மார்க் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். எங்கே வாசிக்கிறீங்கம்மா? மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை. அப்பா, நான் போய் ஒருத்தட்ட சொல்லுறேன், அந்த சொல்கிற வசனம் உறுதிப்படணும்னா அங்கே ஒரு அடையாளம் இருக்கணும். ஆமென். அந்த அடையாளத்தை யார் தர்றாங்க? ஆண்டவர் செஞ்சு தர்றாரு. ஆமென். ஆமென். அப்போ என்னுடைய வல்லமை என்ன பண்ணியிருக்குங்க, ஆண்டவர் அடையாளமாக வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. நான் உட்காந்து ஒருத்தருக்காவது நான் சொல்ல மாட்டேன், ஒருத்தருக்காவது நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் உட்காந்தா எனக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன். வல்லமை வெளியிலே போகாது. ஆமென். இதுதான் ஆண்டவர். நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சம் வந்துடணுங்க. இல்லைன்னா ஃபீஸ் போச்சுன்னு அர்த்தம், தூக்கி வெளியில் தான் போட்டுறாரு ஆண்டவர். ஒரு நாள் அதை வச்சுட்டு பராமரிச்சு நம்ம வச்சுருப்போமாங்க? நம்மளாம் வீட்டிலே வச்சுருக்க மாட்டோம். என்ன குப்பை எதுக்கு நம்ம வச்சுருப்போம்? ஆண்டவர் கொஞ்ச நாள் பயன்படுத்துகிறார். சவுலை தாங்க பயன்படுத்தினார். ஆமென். வெளிச்சமாக தான் வச்சுருந்தார். எல்லாருக்கும் முதல் ராஜாவாக வச்சுருந்தார். நல்ல உயர்வாக தான் வச்சுருந்தார். ஃபீஸ் போயிடுச்சு. என்ன பண்ணிட்டாருங்க? தள்ளடி தூக்கி விட்டஞ்சிட்டார். முடிஞ்சு போச்சா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப அன்பானவர் அப்படின்னாரு. தேவையில்லைன்னா ஆண்டவர் தூக்கி வீசிட்டு தான் போகிறார். அவர் தூக்கி கட்டிட்டு வருது குப்பை கூலி கிடையாது. அவர் ஒரு குப்பை தொட்டி கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாள் மாறிடுவாங்க. ஒரு நாள் வெளியில தான் சொல்வார், ஒரு நாள் மாறி வரட்டும்னு தான் பார்த்துருப்பார் ஒழிய நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு மாறுவான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்க மாட்டார். வெளியில தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. அதனால தான் லாசர்கிட்ட பார்க்கும்பொழுது ஐஸ்வர்யாண்ட சொல்கிறார் ஆண்டவர், எப்பா அவங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் இருக்குது, அதை கேட்டுட்டு வந்தால் வரட்டும்,
இதனாலலாம் இங்கே இருந்தெல்லாம் போயெல்லாம் சொல்ல முடியாண்டாரு. அதனால் அங்கே இருக்கிற மாறி வந்தால் தான் ஆண்டவர்கிட்ட. நான் மாறாமல் உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் என்னை உள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு என்னை மாற்றிடுவார் தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் கிட்டக்கு போய் மாற முடியாது, வெளியில் மாற்றி தான் உள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த மாற்றத்திற்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஃபீஸ் போச்சுன்னா தூக்கி வெளியில் தான் தூக்கி போடும். ஆமென் ஆமென். சவுல் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். ஆமென். அனனியா சப்பீரால் என்னங்க பண்ணாங்க? எல்லாத்தையும் தான் கொடுக்குறேன்ப்பா, நான் கொஞ்சோண்டு எனக்கு தேதி வச்சுக்கிறேன். அவன் என்ன சொன்ன? நீ சொன்ன சொல்லிலேருந்து நீ மாறிட்டேயப்பா. அப்போ என்கிட்ட பொய் சொன்னாயே. அப்போ பாருங்க, அவங்களுடைய 2 பேருமே உயிரும் போயிருச்சா இல்லையாங்க? ஐயோ இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், அவனை எப்படியாவது வச்சுக்கலாமா? ஆமே. சபையில் காசு கொடுக்கறதுனால என்ன ஆண்டவர் நிறையா வச்சுக்குவார் அப்படிலாம் கிடையாதுங்க. சபையெல்லாம் பணத்தினால மட்டுமே நடக்கிறது அல்ல, அது ஆண்டவருடைய கிருபையில் நடக்கிறது. ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம யார் நம்மளால தான் நடக்குது, நம்மளால. என்னால் இந்த சபை நடக்கலை, நான் போனால் இன்னொருத்தரை கொண்டு வந்து சபையை நடத்துவார். ஒரு நாளும் ஆண்டவர் சபையை மேற்கொள்ள விடுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். யாரை நம்பியும் சபை இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? இல்லை, நான் தான் சபை. முதல்ல மாறுங்க. நம்ம வெளிச்சமாக இருந்தால் நம்மளை ஆண்டவர் உயர்வாக பராமரிக்க வர்றார். ஒரு நாளுக்கு கீழே விட மாட்டார். நான் எவ்வளோ தான் ஆழத்தில் இருந்தாலும் என்னை தூக்கி கொண்டு போய் வெளியில் என்ன பண்ணாங்க? சேற்றிலிருந்து என்னை தூக்கினார். சேத்துல இருந்தாலும் பரவாயில்லப்பா, தூக்கி கொண்டு வெளியில் கொண்டு வா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐஸ்வர்யனுடைய வாசப்பல்ல அருவருப்பாக இருந்தா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நீ வாங்கியா, நீ ஏழ்றா. ஆபரகாம் மடியில் போய் தேட்டு இருக்கிறேன்னு சும்மா வாங்க. அருவருப்பான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனை தூக்கி வச்சு தேத்துறாருன்னு சொன்னால் அவனுக்கு அங்கே எவ்வளோ சுகம் உண்டாகி இருக்கிறது. வெளிச்சத்தை ஒரு நாளும், என்னுடைய சுபாவத்தை ஒரு நாளும் நான் இழந்துக்கூடாது. அந்த அத்தி மரம் சொல்லுது, நான் என்ன ஒலிவ மரம் சொல்லுது, என் கனியை நான் கொடுக்காம நான் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டேங்குது. திராட்சை சொல்லுது, மதுரமான ரசத்தை நான் கொடுக்காம ஒரு நாள் இருக்க முடியாது. நாம் வெளிச்சத்தை கொடுக்க நான் ஒரு நாள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை மாறுமானால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமென். சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுகிறேனோ குறைவாக. ஆமாம், அவர் நிறைய அன்பு கூறினாராம். யார்? பவுல் ஜனங்க மேலே அவ்வளோ அன்பு கூறினாராம். ஆனால் ஜனங்க என்ன பண்ணலையாங்க? ஆமாம், அவர் மேலே அன்பு கூறல. மிகவும் சந்தோஷமாய் பாருங்க, நீ என்ன அன்பு கூறினாலும் பரவாயில்ல, நான் உன் மேலே அன்பு கூறுகிறேன். அதனால நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். இதாங்க தியாகம். இது ஒரு வெளிச்சம். அவன் வெளிச்சம் அதுதான். ஏய், நீ என்னை நேசித்தாலும் சரி, நீ என்னை நேசிக்காட்டாலும் சரி, என்னை அருவறுத்தாலும் சரி, என்னை வெறுத்தாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன்பா. நான் அதுக்காக நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்ன நான் விட்டு கொடுக்குறேன்னு ஒரு தியாக மனப்பான்மையோடு இருக்கிறவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். 13 நிருபங்கள் எழுதினவர். உலகத்தையே கலக்கண மனுஷன். ஆமென். அவருங்க பாம்பு கடிச்சு உதறிட்டு நிற்கிறாரு. எப்படா சாவு போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அதெல்லாம் கவலையே போடல. ஏன்? ஒன்றும் பண்ணவே இல்லை. அவனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இவன் தான் யுப்பித்தர் போல இருக்கு, இவங்க தான் மெர்க்கோரி போல இருக்குன்னு வர்றாங்க. சட்டையை கிழிச்சான். நானும் ஓ மாதிரி மனுஷன் தான்டா. தேவனிடத்தில் பாருங்க, நம்மளை பார்த்து ஒருத்தன் கடவுள் சொன்னால் ஒன்று என்ன பண்ணிடுவாங்க? அந்த 2 சேர் எடுத்து போடு. ஒரு காலில் உட்காந்துக்கிட்டு ஒரு காலில் சேரில் என்ன பண்ணுவான்? காலை வச்சுட்டு நான் தான் உங்களுக்கு கடவுள், நான் தான் உங்களுக்கு லீடர் நம்ம சொல்லிவிடுவான். ஆனால் ஒன்றும் சொல்லவே இல்லைங்க. நான் செலவு பண்ணப்படும் உங்களுக்காக. அதனால தான் ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறாரு, ஒருவன் தலைவனாக இருக்க விரும்பினால் முதல்ல வேலை செய்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. நான் வேலை செய்யாமல் தலைவனாக ஒரு நாள் என்ன செய்ய முடியுங்க? இருக்க முடியும். அப்போது என்னுடைய வெளிச்சம் என்பது முதல்ல நம்ம பார்த்தோம். அது என்னங்க? சுவிசேஷம். 2வது ஒரு காரியம் கனி, 3வது காரியம் சாட்சி, 4வது காரியம் வல்லமை, 5வது காரியம் தியாகம். அடுத்து பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 to 16 வசனங்கள் வரை. நான் வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைமே என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப எதை வச்சு நம்ம பிரகாசிக்கிறோமாங்க? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு
உலகத்தின் சுடர்களை போல. உலகத்தில் எப்படி சுடர் பிரகாசிக்குதோ நாம் எப்படி பிரகாசிக்கிறோமாங்க? வசனத்தை வச்சு பிரகாசிக்கிறோம். அப்படின்னு என்ன பண்ணுங்க, வசனம் வேற, என் வாழ்க்கை வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். வசனம் என்ன சொல்லுது அதுபடி தான் நடப்பேன். ஆமே ஆமே. அப்படி வாழ்கிறோமாங்க? அப்படி வாழ்ந்தால் நம்முடைய வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஏதோ தூசி அடைச்சிருச்சுன்னு நினச்சோம், தொடச்சி போட்டுருங்க, அதை கழுவி எடுத்துருங்க. அது நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அது விளக்கு தண்டியில் வைக்கப்பட்ட விளக்கு, அது தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க, மறைவாக வைக்காதீங்க, வேண்டவே வேண்டாம். அது வெளிச்சமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தொடங்க, இன்னும் கொஞ்சம் பாலிஷ் போடுங்க, இன்னும் கொஞ்சம் சோப் வாட்டர் போடுங்க, எப்படியாவது போட்டுனாது அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுங்கள். ஒரு நாளும் நீங்கள் இருளடைந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் என்று சொன்னால் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வெளிச்சம் பிரகாசமாய் இராதபடிக்கு ஒரு நாளும் நாம் நமக்குள்ள வாழ்க்கையில் தடைகள் உண்டாக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தின் வார்த்தையின்படியாக நாம் வாழ்க்கை நடத்துவோமானால் ஒரு நாளும் நாம் வெளிச்சம் நம்மள என்ன செய்யாதுங்க, குறையவே குறையாது. வசனத்தை வாசிக்கிறோம், தெரியுது, இதெல்லாம் நடக்குமாங்க, நடக்காத சொல்கிறதுக்காக ஆண்டவர். ஆமென் ஆமென். 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். சரி, 613 பிரமாணங்களை விட்டுருவோம். 10 கட்டளை கொடுத்துருக்காரு ஆண்டவரே. என்னால் 5 கட்டளை என்னால் என்ன செய்யுதுங்க, நிறைவேற்ற முடிந்தது. ஆண்டவர் சொல்கிறார், நீ 10 கட்டளையை முடிச்சாதான் நீ பரலோகத்துக்கு வரலாங்கிறார் ஆண்டவர். என்னால் 10 கட்டளை நிறைவேற்ற முடியல, 5 கட்டளை நிறைவேற்ற முடிஞ்சு. என்ன பண்ணலாம்? நான் வெளிச்சம், நான் பிரகாசிக்கணும். என்ன செய்யலாங்க? கட்டளை கொடுத்தது யாரு? ஆண்டவர். எத்தனை கட்டளை கொடுத்தாரு? என்னால் எத்தனை முடிஞ்சிச்சு? மிச்சம் என்னால் என்ன பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். 5 முடியலப்பா, என்ன பண்ணு சொல்லி கொடுங்க. ஆமே. அது அவர்கிட்ட கேட்காம என்னால் முடியலன்னு ஒதுக்கி வச்சிங்கன்னா பரலோகம் நம்மளை ஒதுக்கி வைத்து விடும். ஆமென். எது முடியவில்லையோ அதை ஆண்டவரிடத்தில் நீங்கள் விட்டு விடுங்கள், அதை முடிக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். இதாங்க வசனம். அதனால தான் சொல்கிறேன், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக இருக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் தாவீதினுடைய பலவீனத்தை பார்க்கவே இல்லையே. நான் ஒரு வாலிபன் அவ்வளோ பெரிய ஆளை எப்படா அடிக்கிறதுன்னு பார்க்கவே இல்லையே. ஒரு கவன்கள் போய் எப்படா அவனை வீழ்த்துன்னு பார்க்கவே இல்லையே. அவன் எதையும் ஒன்று யோசிக்கவே இல்லை. எட்டத்தை கல் எடுத்து விட்டாரான். ஏன் ஆண்டவரை திட்டுறதுக்கு நீ யாரா? அவன்கிட்ட இருந்த வைராக்கி அந்த ஒன்று தான். ஏன் ஆண்டவர் இருக்கிற இன்னைக்கு நீ விருத்தம் சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனை நான் காக்கைக்கு நான் பலியிட போகிறேன்னு சொல்லி அந்த வசனம் தான் அவனை என்ன பண்ணுச்சுங்க, ஜெயத்தை கொண்டு வந்தது. ஒரு கல் இவன் கொடுத்த வேகத்தை காட்டிலும் அதிவேகமாக போய் என்ன பண்ணுதுங்க, அவனை கீழே தள்ளிடுச்சு. ஆமே. இதுதாங்க நம்முடைய கதை. என்னால் முடியல ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் எப்படியாவது நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் எப்போ ஆண்டட்ட கேட்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அதுலேருந்து மாற்றங்களை கொடுப்பார். நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் இருளாக போச்சுன்னு உட்காதீங்க, பல்பை தட்டிக்கிட்டினா பார்த்து எப்படியோ பிரகாசிக்க பண்ண வைத்து விடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஒரு காரியத்துக்குள்ளே போகலாம். 2 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலன் பெறும்படிக்கு. ஆமாம், நீங்கள் லைட்டாக இருந்தீங்கன்னா அது பூரணமாக எரியணும். வால்டேஜ் கம்மியெல்லாம் ஆமாம் எரியக்கூடாது. திரி நல்லா தூக்கி விட்டு நல்ல வெளிச்சமாக இருந்தால் எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும். அதுக்காண்டி மங்கி போகிற வெளிச்சம் மட்டும் இல்லாதபடிக்கு பூரண பலன்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். உங்களை வெளிச்சத்தை குறைக்கிறதுக்கு நிறையா காற்றடிக்கலாம், நிறையா மழை பெய்யலாம், நல்ல சூழ்நிலைகள்லாம் வராமல் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்களானால் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிரகாசம் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்மளுடைய விட்னஸை யார்கிட்ட சொல்கிறோன்னா அடுத்த விசுவாசிகள்கிட்ட போய் சொல்கிறோம். ஆமே. ஆமாம், விசுவாசிகள்கிட்ட போய் நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன் தெரியுமா, ரைட், ஓகே. அது அப்படியே படிக்காத ஆள்கிட்ட போய் சொல்லுங்கள். அதுதான் அவனுக்கு தானே சொல்லணும். யாருக்கு தெரியல அவன்கிட்ட சொல்லணும். விசுவாசிகிட்ட போய் நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜோம் பண்ணுறேன், நான் 8 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன். ஏன் விசுவாசிகள்கிட்ட சொல்கிறேன்? விசுவாசம் இல்லாத ஜனங்கள்கிட்ட சொல்லு. எப்பா நான் பைபிள் படிக்கிறேன்ப்பா, அதனால் எனக்கு ஆசீர்வாதம். நான் உபவாசம் இருக்கிறேன்ப்பா, அதுக்காண்டி ஆசீர்வாதம். உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இப்படி நீங்கள் அறியாத ஒரு ஜனங்கள்கிட்ட நீங்கள் பிரகாசமாக இராதபடிக்கு சூரியனுக்கே நம்ம என்ன பண்ணுறோங்க, லைட்டு போட்டு காட்டிகிட்டு இருக்கோம். ஆமே. நம்ம மங்கி தான் இருப்போம்.
சூரியனுக்கு முன்னாடி இயேசுநாதருக்கு முன்னாடியே நம்ம வெளிச்சத்தை காட்ட முடியாது. இருளில் இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சத்தை காட்ட முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமாம், நம்மள்ட்ட அதனால் வெளிச்சம் வராமல் தடை பண்ணுறதுக்கு நிறையா காரியங்கள் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் தவிர்க்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சிலாகியம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வரங்களை கொடுத்துருக்கிறார், கிருபைகளை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் அதுலேருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாகத்தான். ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக நம் தலைகளை தாழ்த்தி சொம். பரிசுத்த